சுகுணா திவாகர், பாஜகவோட திமுக நெருக்கம் காட்டுதா இல்லை திமுகவோட பாஜக நெருக்கம் காட்ட விடைகிறதா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போ அரசியல் யதார்த்தம் பாலச்சந்திரன் சார் சொன்னார் இல்லையா, நீங்கள் இந்த 2026 தேர்தல் முடிவுகளையே பார்த்தோம்னா, நம்ம வழக்கமாக ஒரு தேர்தலை அணுகும் பொழுது அல்லது தேர்தல் முடிவுகளை அணுகிற பொழுது இப்போ இந்த ஜாதி இந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள், இந்த மதம் இந்த கட்சிக்கு வாக்களிக்கும், ஒரு அடையாள அரசியலின் அடிப்படையில் நம்ம வந்து கணக்கிடுவோம். ஆனால் அதில் நிறையா விஷயங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை பொய்த்து போயிடுச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து இப்போ விசிகாவுக்கு முழுக்க தலித் ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அல்லது கொங்கு வேளாளருடைய ஓட்டு அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அங்கே வந்து தாவேக்காவும் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அடையாள அரசியல் அடிப்படையில் 2 குழுமங்கள் மட்டும்தான் தங்களுடைய நிலைப்பாடுகளின் அடிப்படையில் வாக்களித்திருக்கார்கள். ஒன்று வட மாவட்டங்களில் வன்னியர்கள், அவங்க வந்து பாமகவுக்கு தான் வாக்களித்திருக்கார்கள். வட மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு காரணம் வன்னியர்கள் பாமக வாக்களித்தது. அங்கே பெரிய அளவில் தாவேக்கா வெற்றி பெற முடியவில்லை. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ சென்னையிலே எடுத்துட்டிங்கன்னா, சென்னையில் 2 தொகுதிகளில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கணியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கணிசமாக இருக்கக்கூடிய பகுதி திமுக வெற்றி பெற்ற பகுதி. அதே போல் நீங்கள் தென்காசியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியில் எங்கெங்கெல்லாம் கணிசமாக இருக்கிறார்களோ, செறிவாக இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் தாவேக்கா வெற்றி பெறல. இவ்வளோ பெரிய அலையிலையுமே கூட தாவேக்கா வெற்றி பெறவில்லை, திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பலமான வாக்கு வங்கிங்கிறது இஸ்லாமியர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவு, இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட திமுக தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, திராவிட இயக்க அரசியலை ஆதரிக்கக்கூடியவர்கள். திமுகவின் மீது நடைமுறை சார்ந்து சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட திராவிட இயக்க அரசியல்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணுறப்ப திமுக வந்து பெரிய அளவில் செய்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, தோழர் சிபிஎம் சண்முகம் வந்து தாவேக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாலுமே கூட, அங்கே இருக்கக்கூடிய பலரும், முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி உட்பட பலரும் தாவேக்கு அரசு மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அவங்க திமுகவை நேரடியாக ஆதரிக்கலை அப்படின்னாலுமே கூட தாவேக்கு அரசின் மீதான விமர்சனங்களை ஒரு ஒவ்வாமையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு தளங்கிறது இஸ்லாமியர்கள் மற்றும் திராவிட இயக்க ஆதரவாளர்கள், முற்போக்காளர்கள், இவங்க தான். பாஜக கூட்டணிக்கு திமுக போச்சுன்னா இது அத்தனையுமே இழந்துடும். அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சி. அப்படியான ஒரு தற்கொலை முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு திமுகங்கிறது வந்து ஒரு இம்மிச்சூடு இயக்கமாக இருக்குமா யோசிச்சு பார்த்தோம்னா? சரி, ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து இதை பார்க்குறாங்களே. இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி இருக்கு, 2 பேர் தான் மத்தியில் வந்து ஒரு பெரிய அணியாக நிலைத்தனியாக இருக்கிறாங்க. ஒன்று பாஜக அணி, இன்னொன்று காங்கிரஸ் அணி. இப்போ பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸ் வலுவாக இருக்குது, அவங்க கூட தாவேக்கா இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன விதமான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க? ஒருவேளை 3வது அணியாக இருந்தால் அது எப்படிப்பட்ட வலுவான அணியாக இருக்கும்? அந்த வலுவை வைத்துக்கொண்டு எப்படி பிஜேபியை வீழ்த்த முடியும்? இல்லை ஒரு பொலிட்டிக்கல் கெயினோ இல்லை ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸோ உருவாக முடியாதுங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தான் மிக முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தன்னை வந்து அவங்க வந்து வலுவாக வந்து திடப்படுத்திக்கணும். அடுத்த தேர்தல்களில், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ அவங்க வெற்றி பெறணும். இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ முதல்ல அவங்க வந்து தன்னை வலுப்படுத்திக்கணும்னா, பாஜக கூட்டணிங்கிற அவங்க நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்னா இருக்கக்கூடிய ஆதரவு தரத்தையும் அவங்க இழந்துருவாங்க. கண்டிப்பாக அப்படியான நிலைப்பாட்டை திமுக ஒருபொழுதும் எடுக்கவே எடுக்காது. சரி, அங்கே எனக்கு கேள்வி வருது. இப்போ திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு முகத்தை, அந்த முற்போக்கு முகத்தை விஜய் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சமூக நீதி அப்படிங்கிற வகையில் இப்போ 8 பட்டியலினத்தவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாகட்டும், இப்போ திமுக கூட பயணிச்ச அத்தனை பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலர் விமர்சனங்களை வச்சாலும் இன்றைக்கி அங்கே கூட இருக்கிறாங்களே. இப்போ திருமாவளவன் உட்பட அவர் சொல்கிறார், இன்னைக்கு நாளை திமுக பாஜகவோடு கைகோர்க்கக்கூடிய நிலை வரலாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை இன்னைக்கு அவர் பயன்படுத்துகிறாரு. ஸோ சமூக நீதி அடையாளமாகட்டும், முற்போக்கு அடையாளமாகட்டும், எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க. திமுக அந்த தளத்திலையும் தனித்து விடப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாநில அரசியலும் என்ன விதமான பலன் இருக்கும், இல்லை ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இதில் 2 விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்கணும். திமுக அதிமுக கூட்டு இல்லை திமுக பாஜக கூட்டு அப்படிங்கிற பேச்சு எப்பெல்லாம் எழுகிறது அப்படின்னா, தாவேக்க அரசின் மீது விமர்சனங்கள், கடுமையான குற்றச்சாட்டுகள் எப்போதெல்லாம் எழுகிறதோ அப்போதெல்லாம் இது வருகிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 விஜயபாஸ்கர்கள் தாவேக்காவில் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப, ஒரு தூய சக்தி ஊழலற்ற கட்சி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய தாவேக்காவில் ஏன் விஜயபாஸ்கர்கள் வந்து சேர்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனங்கள் வருகிறது. இடதுசாரிகள் உட்பட அது குறித்த கேள்விகளை முன்னெழுப்பக்கூடிய நேரத்தில் டக்குன்னு பார்த்தா ஐயுஎம்எல் காதர் மொய்தீனை கூட்டிட்டு வந்து 2வது ரவுண்ட் ஒரு பேட்டி வரும். அன்னைக்கு காலையில் 6 மணி ஆச்சு, அதிமுகவும் திமுகவும் கூட்டு அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி பேசு பொருளாக வைப்பது. அங்கே குதிரை பேரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருமளவு எழுகிற பொழுது செந்தில் பாலாஜி குதிரை பேரம் அப்படிங்கிற பிரச்சனை வரும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்க அரசின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. விஜய் வந்து இப்போ முதலமைச்சராக பதவியேற்ற இந்த 60 நாட்களில் அவர் என்ன சொல்லி வந்தார்? சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, பாலியல் வன்முறைகள் வந்து அதிகரித்து விட்டதுன்னு. ஆனால் இந்த 60 நாட்களில் சட்டம் ஒழுங்குங்கிறது சரி செய்யப்படவில்லை.
அதே கொலை கொள்ளை பாலியல் வன்முறைகள் இருக்கிறது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைங்கிறது அட்டர் பிளாப், அது எந்த விதமான பாலியல் வன்முறையுமே தடுத்து நிறுத்தலை. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க பழனியில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அப்போ என்னன்னா வந்து ஒருத்தரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. மாரிமுத்துங்கிற இணை ஆணையரை ஜஸ்டின் மணிகண்டன் வந்து கொடைக்கானல்ல இருந்து இதுக்கு வந்து பழனிக்கு வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. இப்போ பிரச்சனை பெரிதாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்டின் மணிகண்டனை வந்து பணியிடை நீக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தது யார்? மாரிமுத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்தது யார்? ஒரு நாள் வந்து அவரை கொடைக்கானல் வந்து இங்கே வந்து பழனியில் வந்து பத்திரப்பதிவு பண்ண வைத்தது யார்? இது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான பதிலுமே கிடையாது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்குறோம் வந்து இப்போ சபரிவர்மன் கஸ்டோடியல் டெத் வருகிறது. சபரிவர்மன் கஸ்டோடியல் டெத்தில் வந்து அந்த அதிகாரிகள் வந்து பணியிடை நீக்கம் ஒரு பக்கம் செய்தாலும் கூட இன்னும் உறவினர்கள் வந்து உடலை வாங்க தயாராகவில்லை. போன ஆட்சியில் வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் சொன்ன விஜய் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திட்ட பேசவும் இல்லை, அமைச்சர்கள் போய் பேசவும் இல்லை, இவர் சாரி கூட கேட்கல. அந்த பிரச்சனையை வந்து இருக்கக்கூடிய அதே நேரத்தில் புழல் சிறையில் பாலாஜிங்கிற ஒருத்தருடைய மர்ம மரணம் நடக்கிறது. இளம் சிறார் குற்றவாளிகள் வந்து சிறையில் வந்து தப்பிச்சு ஓடி போகிறாங்க. இது எல்லாமே சிறைத்துறை தொடர்பானது. சிறைத்துறை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியவர் யார்? சிறைத்துறை அமைச்சர். யார் அந்த சிறைத்துறை அமைச்சர்? சிடி நிர்மல்குமார். அவர் இதை பற்றி பதில் சொல்லாமல் அவர் அதிமுக பாஜக கூட்டு அப்படிங்கிறார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா நாங்கள் வந்து இப்போ அமைச்சர் இன்னைக்கு கேபினெட் மீட்டிங்கில் விஜய் என்ன சொல்கிறார்? ஊழல் குற்றச்சாட்டை யார் சொன்னாலும் பொறுத்துக்க மாட்டேன். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குகிறான்னு சொல்லி தாவேகாவுடைய வழக்கறிஞர் ஞானசமுந்திரி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஏன் புஷி ஆனந்த் மீது இது வரைக்கும் எந்த விதமான விசாரணையுமே இல்லை? இப்போ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புகிறாங்க, குதிரை பேரத்தில் அவர் ஈடுபட்டார் அப்படின்னு. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தாவேகாவை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை தாவேகாவுடைய நிர்வாகிகள் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியது சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன். அந்த புகாரை கொண்டு போய் ஆதவர்ஜுனாட்டையும் ஜெகதீஸ்வரனையும் கொடுத்தேன்னு சொல்லி அந்த பெண் டிஜிபி ஆஃபீஸ்லையும் புகார் கொடுக்குறாங்க, பொதுவெளியிலையும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனாவையும் ஜெகதீஸ்வரையும் மீதும் இதுவரைக்கும் இன்னும் விசாரணை நடந்திருக்கிறது. சரி, இவர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பக்கூடிய காவல்துறை சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு ஏன் சம்மன் அனுப்பலாம்? ஒரு பக்கம் பார்த்தா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த நிலைமையில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தோழர் சி மகேந்திரன் தாவேக்கில் வந்து சேர்ந்திருக்காரு. ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு கருத்தரங்கத்தை நடத்துகிறாரு. தாவேக்கோட அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது, தமிழ்நாடு டாஸ்மார்க்கின் சார்பாக ரெஸ்டோ பார் திறக்க போகிறாங்க, உணவுடன் கூடிய மதுபானம் திறக்க போகிறாங்க, ரெஸ்டாரண்ட் வித் பார் திறக்க போகிறாங்க. 767 டாஸ்மாக் கடைகளை ஒரு பக்கம் மூடுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாமே மணமகிழ் மன்றங்கள் இன்னும் செயல்படுகிறது. அதோட கூடுதலாக ரெஸ்டோ பார் வந்து திறக்க போகிறாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு விமர்சனம், இது எதுக்குமே விஜய் பதில் சொல்றதே கிடையாது. ஒரு முதலமைச்சராக ஒரு பதில் சொல்றதே கிடையாது. அவர் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சுய ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே சுய ஒழுக்கத்து. இப்போ அப்யூசிவ் கண்டென்ட் சொல்லி நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் வந்து விசாரணைங்கிற பேரில் செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசோட பேசுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் கருத்து சொந்தங்கள் சுத்தமாக இல்லை. ஒரு விமர்சனம், ஒருத்தர் வந்து இந்த பழனி பத்திரப்பதிவு பற்றி ஊழல் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார். அது அப்யூசிவ் அப்படின்னா விஜய் பேசக்கூடிய இந்த வாயில நல்லா வருது என்ன டேஸுக்கு, இதெல்லாம் அப்யூசிவ் கிடையாதா? அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இதை திசை திருப்பதற்கு திமுக கூட்டு அல்லது திமுக பாஜக கூட்டு அப்படிங்கிறது வருது. சரி, இப்போ தாவேக என்னென்ன பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எடுத்திருக்காது? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாஜக வந்து சரிங்க. இப்போ உங்க கூட பயணிச்ச திமுக கூட பயணிச்ச சிபிஎம் சண்முகம் அவர் போடுறாரு பேஜில் கொள்கை புடலங்காய் அப்படின்னு போட்டு பாஜக திமுக அதிமுக, பாஜக பிளஸ் திமுக பிளஸ் அதிமுக பிளஸ்ன்னு போடுறாங்க. அப்போ உங்க கூட பயணிச்சு இவ்வளோ நாள் இருந்தவங்களே பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்னு பொதுவெளியில் போடுறாங்களே, அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, இப்போ சிபிஎம் வந்து திமுக வந்து விமர்சிக்கிறார்கள், தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தருகிறார்கள், விசிகா வந்து அமைச்சருக்குள்ளே போயிட்டாங்க. அப்படின்னா ஏன் அவங்க கூட்டணிக்குள் போகலாம்? அவங்க தான் பாஜக எதிர்ப்பாளர், தாவேக்கா தான் பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னால் உறுதியாக விடுதலை சிறுத்தைகளே கூட்டணிக்குள்ளே போலையே. திருமாவளவன் என்ன சொல்கிறார்? ஜூலை 1ஆம் தேதி ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய கூட்டத்தை விஜய் நடத்துறார். நன்றி தான் தெரிவிச்சார், கூட்டணி முடிவு இல்லை, கூட்டணிக்கு பேர் வைக்கல அப்படிங்கிறாரு. தாவேக்கா ஏன் இந்தியா கூட்டணிக்கு போல? ஏன் தாவேக்கா ஒரு கூட்டணி உருவாக்கல? எம்பி இல்ல, அதனால இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சது. எங்க ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி கிடைச்சது இல்ல. நீங்க அந்த ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, அதனால இப்ப இல்லங்க ரெப்ரசன்டேஷனே. நீங்க எம்பியாவே இல்லாம வந்து முரசொலி மாறலாம் சென்ட்ரல் மினிஸ்டராவே இருந்திருக்காரு. இந்தியா கூட்டணி நீங்க வந்து எம்பியா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க இந்தியா கூட்டணிங்கிறது எம்பி எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது? இப்ப யூஜிசியில பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் வந்து மெஜாரிட்டி வந்து நமக்கு தான் கிடையாது, 3 பேர் இருந்தது, இப்போ 5 பேராக இருக்குது. ஒரு சிண்டிகேட் உறுப்பினர் வந்து ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக ஆளுநருடைய பிரதிநிதியாக போனால் நம்முடைய உரிமை பாதிக்கப்படும். அதை விட மிக முக்கியமாக அணுக்களிம சுரங்கம், தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் அணுக்களிம சுரங்கத்தை வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் ஒன்றிய அரசுடைய
இதை கேட்டு வந்து இப்போ வந்து அணுக்களிம சுரங்கம் சரி. தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அனுமதிக்கிறவங்க பேர்ல வந்தே மாதத்தை 2 தடவை பாடுறதுக்கு வந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. வந்தே மாதரம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இந்துத்துவ பாடல். அது குறித்து வந்து 1930 கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்கிறது. இதே ஆளுநர் அர்லேகர் கேரளாவில் வீட்டி சதீசன் பதவி ஏற்கிறார். அங்க வந்தே மாதத்தை பாட சொல்றார். வந்தே மாதத்தை காங்கிரஸ் பாடுகிற பொழுது சர்ச்சைக்குரிய வரிகளை நீக்கிட்டு பாடுறாங்க. அதை ஏத்துக்க மாட்டேங்கிறார். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து இவங்க எழுதி கொடுத்த ஆளுநருடைய வாசிக்கிறார்னா அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இல்லையா? சரி. அப்ப தாவேகா என்ன பாஜக எதிர்ப்பு நிலை தாவேகா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் சிபிஎம்மும் அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ளேயும் போல விசிக அமைச்சர்கள் இடம்பெற்றாலும் கூட அவர்கள் கூட்டணிக்குள்ள வருவதற்கு தயாராக இல்லை. இன்னமும் ஒரு ஆசிரியர் திருமாவளவன் பேசுவதற்கு காரணம் தாவேகா பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை என்கிற காரணத்தினால தான்.